तो तुम लिख सकते हो. இப்போ நீங்கள் எது எழுத முடியும். புராணி துனியா ராவன் ராஜ்யம் முர்தாபாத். பழைய உலகம் ராவண ராஜ்யம் அழிந்து போய்விடும். புதிய உலகம் ஞான மார்க்கத்தினுடையது ராமராஜ்யம் வாழ்வாகும். அதாவது வாழ்க வாழ்கன்னு சொல்கிறாங்க. ராமராஜ்யம் ஜெயித்துவிடும். ஜோ பூஜ்யத்தே வகி பூஜாரி பனை. பூஜைக்குரியவராக இருந்தவர்கள் தான் பூஜாரி ஆயிட்டாங்க. இப்போ மீண்டும் பூஜைக்குரியவராக நம்ம ஆகணும். अच्छा बाबा இன்னைக்கு धारणिक சொல்கிறாங்க. सुप्रीम टीचर की पढ़ाई हमें नर से नारायण बनाने वाले. சுப்ரீம் டீச்சருடைய படிப்பு நம்மை நரனிலிருந்து நாராயணன் ஆகிறது. इसी निश्चय से अटेंशन देकर पढ़ाई पढ़नी. இந்த நிச்சயத்தின் மூலமாக அட்டென்ஷன் கொடுத்து கவனம் கொடுத்து படிப்பை படிக்க வேண்டும். எந்த விஷயத்தில்? சுப்ரீம் டீச்சருடைய படிப்பு நம்மளை நரனிலிருந்து நாராயணன் ஆகுது. இப்போ எவ்வளோ உயர்ந்த படிப்பு. படானே வாले டீச்சர் को भी नहीं देखना. உங்களுக்கு படிப்பிக்கக்கூடிய டீச்சர் யாருனாலும் இருப்பாங்க, சகோதரன் சகோதரி. அந்த தேகதாரியை நீங்கள் பார்க்க வேணாம். உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர் யார்? சுப்ரீம் இல்லையா? இரண்டாவது देही अभिमानी बनने का पुरुषार्थ करना. मरजीवा बने तो इस शरीर को बांध को छोड़ देना. ஆத்ம அபிமானி ஆகிறதுக்கான புருஷார்த்தம் செய்யுங்க. மறுஜீவ ஆயிட்டீங்களா, புதிய ஜென்மம் எடுத்துட்டீங்க, இறந்து பிறந்தாச்சு. ஆகினால் இந்த சரீரத்தினுடைய பற்றுதலை விட்டுடுங்க. புண்ணிய ஆத்மா பண்ணாய், புண்ணிய ஆத்மா ஆகணும். कोई भी पाप कर्म नहीं करना है. எந்த பாவ கர்மாவும் செய்யக்கூடாது. வரதானம். सुदर्शन चक्र की स्मृति से सदा संपन्न स्थिति का अनुभव करने वाले मालामाल भव. சுதர்ஷன சக்கரத்தினுடைய நீ மூலமாக சதா சம்பன்ன ஸ்திதியினுடைய அனுபவம் செய்யக்கூடிய मालामाल செல்வந்த ஆத்மா ஆகுக. जो सदा सुदर्शन चक्रधारी है वो माया के अनेक प्रकार के चक्रों से मुक्त रहते. யார் சதா சுதர்ஷன சக்கரதாரியாக இருக்காங்க, அவங்க மாயனுடைய அநேக விதமான சக்கரத்திலிருந்து முக்தி அடைஞ்சிருக்காங்க. एक सुदर्शन चक्र अनेक व्यर्थ चक्रों को खत्म करने वाला. ஒரு சுதர்ஷன சக்கரம் அநேக வீணான சக்கரத்தை முடித்துவிடும். தன்னை பற்றிய சக்கரத்தை நம்ம சுத்தணும்னாலே போதுமா. நான் ஆத்மா எப்படி இருந்தேன், இப்படி இருக்கிறேன், என்ன ஆகிறது. சுதர்ஷன சக்கரதாரி குழந்தைகள் சதா சம்பன்னமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஆடாது அசையாது இருக்கிறாங்க. தன்னைத்தான் நிறைந்தவர்களாக அனுபவம் செய்கிறாங்க. நாம் நம்முடைய கணக்கை சுற்றி பார்த்தோம்னாலே போதும். நம்முடைய ரோல் என்ன, நம்முடைய பாகம் என்ன, நம்ம எப்படி பூமிக்கு வந்தோம், எப்படி நம்ம திரும்புகிறோம், அப்படி சுயத்தை நம்ம தர்ஷனம் பண்ணோம்னாலே போதுமானது. செல்வந்த ஆத்மாவாக நம்மளை அனுபவம் செய்யலாம். ஸ்வயம்கோ மாலாமால் அனுபவக்கர். என்னை போல் சௌபாகியசாலி யாருமே இல்லை. மாயா காலி கரணிக்கு கோஷிஷ் கருது. மாயா என்ன பண்ணுது? காலி ஆக்கிறது, எதுவுமே இல்லாமல் ஆக்கிறது முயற்சி பண்ணுது. லேக்கின் வே சதா கபர்தார். ஆனால் யார் சுதர்ஷன சக்கரதாரியாக இருக்காங்களோ அவங்க எச்சரிக்கையோடு இருப்பாங்க, விழிப்புணர்வோடு இருப்பாங்க. ஜாக்தி ஜோதி ராத்தே பிரகாஷித்து சுடர்விட்டெறியும் ஜோதியாக இருப்பாங்க. इसलिए மாயா कुछ भी कर नहीं पाते. ஆனால் மாயாவால் ஒன்றும் செய்ய முடியல. जिसके पास अटेंशन रूबी चौकीदार सुजा है. யாரிடம் இந்த கவனம் என்ற அந்த ஒரு நிலையாக சுடர்விட்டு எரியுது அந்த எண்ணங்கள், அது எவ்வளோ நம்ம தூரம் அட்டென்ஷன் கொடுக்குறோம், எவ்வளோ தூரம். ஸோ அந்தளவுக்கு என்ன பண்ணுவோம், நாம் நம்மளை சேஃபாக வச்சு. நான் ஆத்மா பிரகாசிக்கும் ஜோதியாக இருக்கிறேன். அதை நம்ம விழிப்புணர்வோடு இருக்கும்போது சதா நம்ம சேஃபாக இருக்கலாம். ஸ்லோகன் आपकी बोल ऐसी समर्थ हो जिसमें शुभ व श्रेष्ठ भावना समाई हुई हो. உங்களுடைய வார்த்தைகள் அப்படி சக்திசாலியாக இருக்கணும். அதில் சுபமானதும் சிரேஷ்டமான பாவனையும் அடங்கியிருக்க வேண்டும். அவ்வியக்த சமிகை இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய அன்பினுடைய அக்னியை ஏற்றி யோகத்தை ஜுவாலா ரூபம் ஆக்குங்கள். पावरफुल याद के लिए सच्चे दिल का प्यार चाहिए. சக்திசாலியான நினைவு இருக்குன்னா உண்மையான உள்ளத்தின் அன்பு வேண்டும். सच्चे दिल वाले सेकंड में बिंदुबन बिंदु स्वरूप आपको याद कर सकते. உண்மையான உள்ளமுடையவர்கள் செகண்டில் புள்ளி ஆயிட்டு புள்ளி சொரூபத்தில் இருக்கிற பாபாவை நினைவு செய்ய முடியும். உண்மையான உள்ளம் கொண்டவர்களாக இருக்காங்கன்னா
செகண்டில் புள்ளி ஆகிடும். ஆத்மஸ்வரூபத்தில் நிலைச்சிருப்போம். நாமும் புள்ளி ஆகிட்டு புள்ளி ஸ்வரூப் பாபாவை நினைவு செய்வோம். சச்சி தில்வாலை பற்றி சாஹிப்க்கு ராசி கன்னிகார். உண்மையான உள்ளம் கொண்ட குழந்தைகள் சாஹிப் பாபாவை ராசி பண்ணும். அதன் காரணத்தினால பாப்கி விசேஷ் துவாயை பிராப்த் கர்த்தி, பாபுடைய விசேஷமான ஆசீர்வாதங்களை அவங்க பிராப்தம் அடைவாங்க. ஜிசே சஹஜி, அது மூலமாக சகஜமாகவே ஏக் சங்கல்ப்மே ஸ்தித் ஹோ ஜுவாலா ரூப் கி யாத் கா அனுபவ் கர் சக்தே, ஒரு சங்கல்பத்தில் நிலைத்திருப்பாங்க, ஜுவாலா ரூபத்தினுடைய நினைவின் அனுபவம் செய்ய முடியும் சகஜமாகவே. அதாவது பாபுடைய விசேஷ அந்த ஆசீர்வாதத்தை பிராப்தம் அடைகிறதுனால ஈஸியாக ஒரு சங்கல்பத்தில் நிலைத்திருந்து ஜுவாலா ரூபத்தினுடைய நினைவு அனுபவம் செய்ய முடியும். பவர்ஃபுல் வைப்ரேஷன் ஃபைலா சக்தி, ஒரு சங்கல்பத்தில் நம்ம நிலைச்சிருக்கோன்றது ரொம்ப ரொம்ப ஒரு உயர்வான ஸ்திதி. ஸோ அது ஜுவாலா ரூபத்தினுடைய ஒரு நினைவை அனுபவம் செய்யும், அவ்வளோ பவர்ஃபுல்லாக. அப்போ பவர்ஃபுல் வைப்ரேஷனை நம்ம பரப்ப முடியும். அச்சா, ஓம் சாந்தி.